ராஜகுரு சூரிய நம்பூதிரி ஆச்சாரியார் அவர்களை சந்தித்து இந்த நிகழ்விற்காக அரசியல், பொது வாழ்க்கை மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளை கேட்டு அவருடன் பதிலை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அவர் வேதங்கள், வேத யாகங்கள், ஆகம சாஸ்திரங்கள், ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் என்று பல்வேறு தளங்களில் மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடையே சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர். எனவே அவரிடம் இது போன்ற கலந்துரையாடல் மூலம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு மக்களுக்கு ஒரு மாசற்ற இந்துத்துவத்தையும் ஒரு பியூர் ஹிந்துசம் என்ற ஒரு அற்புதமான தளத்தை, ஒரு மனநிலையை உருவாக்க அவர் பல்வேறு தளங்களில் நம்மோடு, நம் மக்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரிடம் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கலந்துரையாடல் மூலம் மிகப்பெரிய அற்புதமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் குருஜி கொஞ்சம் பேசலாமா? வாருங்கள், அவரிடம் பதில்களை கேட்டு வரலாம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸ்ரீ சூரியமங்கலம் சேனல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள். குருஜி கொஞ்சம் பேசலாமா இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தினுடைய மகா சன்னிதானம், இன்ஸ்டியூட் ஆஃப் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சயின்ஸ் பவுண்டர் ராஜகுரு ஸ்ரீ சூரிய நம்பூதிரி ஆச்சாரியார் அவர்களை குருஜி கொஞ்சம் பேசலாம் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குருஜி வணக்கம், வந்தனம், கோடி நமஸ்காரம். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. குருஜி கொஞ்சம் பேசலாமா என்ற நிகழ்வின் மூலம் சுவாமிஜியோட ஒரு சின்ன கலந்துரையாடல், அதில் சில கேள்விகளுக்கு, எங்களுக்கான சந்தேகக்கான கேள்விகளுக்கு அவரிடம் பதில் கேட்குறோம். ஆரம்பிக்கலாமா சுவாமிஜி? சுவாமிஜி, இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு, ரொம்ப நவீன உலகம், இந்த மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது, ரொம்ப டெவலப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய வெறும் ஓல்டஸ்ட் தியரி, ரொம்ப பழைய ஒரு தியரி, ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு, அது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியப்படுதா, தேவைப்படுதா? சனாதன தர்மம்னா என்ன, அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுகிறதா? சாஸ்திரம் ரொம்ப அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்றீங்க, கரெக்டு தான். அதாவது சந்திரனையும் தாண்டி செவ்வாயையும் தாண்டி இப்போ சூரியன் வரைக்கும் போகும், அதாவது சூரிய மண்டலம் வரைக்கும், சூரிய கிரகம் வரைக்கும் போகும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதுக்குள்ள ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அது டிவியில எல்லாம் பார்க்குறோம். நல்ல விஷயம்தான். சாஸ்திரம் ரொம்ப வளர்ந்துருக்கிறது, 100% உண்மை. புராதன காலத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க கேட்குறீங்க, இந்த காலத்தில் பழைய காலத்தில் உள்ள சனாதன தர்மம் தேவையா என்று கேட்குறீங்க. சாஸ்திரம் வளர்ந்த இந்த காலத்திலேயும் மண்ணில் விளையப்பட்ட அன்னம் தானே நீங்க சாப்பிடுறீங்க. மாற்றம் ஏதாவது உண்டா? இல்லை. இருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் இதே மாற்றணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. புரியுதா? ஒண்ணு, உலகம் உண்டாய காலத்திலே இருந்து எந்தெந்த தெய்வங்களை நம்ம வழிபட்டு வர்றதோ அந்த தெய்வங்களை தானே இப்பவும் வழிபடுறீங்க. சாஸ்திரம் வளர்ந்தாச்சு, அதனால தெய்வங்களுக்கு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. சிவனுக்கு நந்தி வாகனமாக யூஸ் பண்ணியாச்சு, சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்றாங்க. சிவன் நந்தியை வாகனமாக யூஸ் பண்ணாங்க. இப்ப சாஸ்திரம் வளர்ந்துருக்கு, அதனால சிவனுக்கு கோயில்ல பென்ஸ் காரு வாகனமா கொடுக்கலாமா? முடியாது. சிவனுக்கு அந்த காலத்துல இருந்து மிருகங்களோட தோல், யானை தோல், மரபுரி, இதெல்லாம் தான் வஸ்திரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பட்டு வஸ்திரங்கள். ஏன் பாண்டை சட்டும் போடக்கூடாதா? ஏன் அது மட்டும் நீங்க புதுசா பழையது ஃபாலோ பண்றீங்க? எக்ஸலன்ட். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, மாற்றப்பட முடியாத விஷயங்கள் இருக்கிறது. சாஸ்திரமும் ஆத்மீகமும் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. எண்ணெயும் வெள்ளமும் ஒண்ணு சேராது, அது ரெண்டும் ரெண்டாகத்தான் இருக்கும். சாஸ்திரம் அதோட வழிக்கு போகட்டும், ஆத்மீகம் அதோட வழிக்கு போகட்டும், ரெண்டும் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. ஓகே, இப்போ சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப வளர்ந்திருக்கு, உண்மைதான். மனுஷனையே மனுஷன் உருவாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது குழந்தைகள் மெடிக்கலி குழந்தைகளுக்கெல்லாம் ஜென்மம் கொடுக்கறாங்க, சாஸ்திரத்தோட புரோகதி தான். ஆனா இந்த வளர்ந்திருக்கப்பட்ட சாஸ்திரத்தினால மரணத்தை தடுக்க முடியறதா? முடியல. முடியல இல்லையா? நாளைக்கு ஒரு
புயல் உண்டாக போகுது என்று சொல்றாங்க. ஆனா அந்த புயலை தடுக்க முடியறதா? முடியல. பூமி குலுக்கம் உண்டாக போகுது என்று சொல்றாங்க. ஆனால் அந்த பூமி குலுக்கம் வராமல் தடுக்க முடியறதா? முடியல. பயங்கர மழை வரும் என்று சொல்றீங்க. ஆனா மழை வராமல் தடுக்க முடியறதா? முடியல. அப்போ சாஸ்திரத்துக்கு முடியாத நிறைய விஷயங்கள், சாஸ்திரத்துக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள், சாஸ்திரத்தால் நிர்ணயம் செய்ய முடியாத விஷயங்கள் நிறைய நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சனாதன தர்மம் பழைய காலத்திலே உள்ளது என்று கேட்கறதுல அர்த்தம் இல்லை. சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை என்றுதான் அர்த்தம். மனுஷனோட கடமை நம்ம கடைபிடிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா கடைபிடிக்கணும். வேணும் இல்லையா? நிச்சயமா, கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. அப்ப மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை என்ன என்று மனுஷனே படைத்த தெய்வமே சொல்லி இருக்காங்க. அந்த கடமை நம்ம கடைபிடிச்சுதான் ஆக வேண்டும், நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு கரெக்டா அது தப்பான வழியில போயிட்டு இருக்கிறது, கரெக்டா அதை ஃபாலோ பண்றது இல்லை. அது தெரிஞ்சு கொண்டுதான் அப்படி இல்லை, நம்ம நேராய வழிக்கு போக வேண்டும். அதற்காகத்தான் சனாதன தர்மத்தை நம்ம, அதாவது அதை பற்றி ஒரு அறிவு சொல்லி கொடுக்குறாங்க. சனாதன தர்மம் என்றால் என்ன? அது ரொம்ப மறந்து போயிருக்கிறது. அதாவது ரொம்ப கீழ்மட்டமாய் போச்சு. அதோட மேல 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 புதிய கண்டுபிடித்தங்கள் வரும்போது அது ரொம்ப கீழே போய்விட்டது. இல்லை, அது கொஞ்சம் மேல கொண்டு வந்து வைக்கிறோம், அவ்வளவுதான். இது நான் உருவாக்கப்பட்டதில்லை, உலகம் உண்டாய காலத்திலே இருந்தே உள்ளதுதான். அதே கொஞ்சம் ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். அது இந்த காலகட்டத்துக்கு 100% தேவையானது தான். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கா? நிச்சயமா நல்லா கிடைச்சிருக்கு. சரி ஐயா, அடுத்த கேள்வி. இப்போ இந்தியாவில் 147 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகிலேயே உச்சபட்ச மக்கள் தொகை இந்தியா வந்துட்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் மொழி வாரியாக மாநிலங்கள், இப்போ கேரளானா மலையாளம், தமிழ்நாடுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு, இப்படி மொழி வாரியாக மாநிலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுவும் மட்டுமல்லாமல் மதம், ஜாதி என்ற பல்வேறு வர்க்கங்களாக பிரிந்து கிடக்கிறாங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில். இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் சனாதன தர்மத்தை கொண்டு வந்தால் இன்னும் அது ஒரு பிளவு ஏற்படுத்தாதா, இல்லை இந்த பிரிவினை இன்னும் தூண்டப்படாதா? ஒருவேளை சனாதன தர்மத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த 147 கோடி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது, அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இதற்கு எதிர்கருத்து உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இதை எப்படி புரிய வைக்கிறது? ஸோ ஒரு 3 விஷயம் நமக்கு பிரச்சனை இருக்குது சனாதன தர்மத்தில். ஒன்று, மக்கள்கிட்டலாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அப்படி கொண்டு போய் சேர்த்தாலும் அதை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இதற்கு எதிர்கருத்து உடைய சனாதன தர்மத்துக்கு எதிர்கருத்து உடையவர்களிடம் இதை எப்படி அவர்களை சமாளிப்பது, அவர்களுக்கு எப்படி இதை நம்ம மக்களுக்கு கொண்டு செல்வது, இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. என்ன செய்யலாம்? அதாவது சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரியாத ஆளுகள் தான் இதுக்கு எதிர் சொல்றாங்க. நிச்சயமா. சனாதன தர்மம் என்றால் முன்னே சொன்னேன், மனுஷனுடைய கடமை என்றுதான் அர்த்தம். அங்க ஜாதி இல்லை, மதமும் இல்லை. சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை. புராதன காலத்தில் சுவார்த்தன்மாராக இருக்கப்பட்ட, செல்ஃபிஷாக இருக்கப்பட்ட ஆரியன்மார் புராணங்களிலேயும் வேதங்களிலேயும் எல்லாம் தங்களுக்கு சுவாதகமாக சில விஷயங்கள் எழுதி சேர்த்தாச்சு. அவங்க இது தப்பாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனி சனாதன தர்மம் என்றால் சத்தியம், நீதி, தர்மம், இப்படி சிலவங்க சொல்றாங்க. அது எல்லா மனுஷனுக்கும் தேவையுள்ள விஷயம் தானே. எந்த மனுஷனுக்கு அது வேண்டாம்? உண்மையில் சனாதன தர்மம் என்றால் என்ன என்றால், சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை என்ற அர்த்தம். அது என்ன என்றால் பஞ்சமகா யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய கடமை. இது ஹிந்து மதத்தினுடைய தெய்வ கல்பனை. உலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கு. இந்த மதங்களுக்கெல்லாம் தெய்வ கல்பனைகள் இருக்கு. தெய்வ கல்பனை என்றால் மத சாசனங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னால் தெய்வ கல்பனைகள், அதாவது தெய்வத்தின் கட்டளை. ஆனால் இது ஒண்ணுமே தெய்வம் சொல்லப்பட்டது அல்ல. அந்த மதம் யாரு ஸ்தாபிச்சதோ அவர் எழுதி உண்டாக்கப்பட்ட ஒரு பைலோ தான் அது. அல்லாம தெய்வம் சொன்னது கிடையாது. ஆனால் ஹிந்து மதத்தினுடைய தெய்வ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் தான். அதாவது பஞ்சமகா யஜ்ஞம் நீ செய்ய வேண்டும். அது எதற்கு? ஹே மனுஷா, ஹே சனாதனா, உனக்கு மண்ணில் முக்கியமாக 16 அனுகிரகங்கள் வேண்டும் வாழ்வதற்கு.
ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தீர்க்காயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம், சாந்தி, ஆனந்தம் இவை இருக்க வேண்டும். இப்போ நான் உனக்கு அது தருகிறேன். பிரம்மதேவன் மனுஷனே படைத்த காலத்தில் சொன்னார். மனுஷனே தான் பிரம்மதேவன் படைத்தது, இந்துக்களே அல்லை. பிரம்மதேவன் படைத்தது மனுஷனே தான், இந்துக்களே அல்லை. இப்போ இந்த 6 அனுகிரகம் உனக்கு நான் தர்றேன். ஆனால் நாளைக்கு உன்னுடைய சந்ததி பரம்பரைகளுக்கு இது உண்டாக வேண்டுமானால், உலகத்தில் இது உண்டாக வேண்டுமானால் நீ பஞ்சமகா யஜ்ஞம் செய்ய வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞம் என்றால் பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். அதாவது இது 5 தான். பிரம்ம யஜ்ஞம் என்றால் நீ தினமும் ஒரு நல்ல விஷயம் படி, அது 4 பேருக்கு நல்லது சொல்லிக் கொடு. இதே ஆரியன்மார் தினமும் நீ வேதம் படி, அது 4 பேருக்கு சொல்லிக் கொடு, வேதத்தை வளர்க்கணும் அப்படி சொன்னாங்க. அப்படி கிடையாது. வேதம் என்று சொல்லப்பட்டது ஹிந்துக்களுடைய ஆத்மீய கிரந்தம் தான். ஆத்மீய கிரந்தம் தான். எக்ஸாம்பிள், இந்த கிறிஸ்டியானிக்கு பைபிள் ஆத்மீய கிரந்தம், இஸ்லாமின் குரான். அதே மாதிரி நம்ம ஹிந்துக்களுடைய ஆத்மீய கிரந்தம் தான் வேதங்கள். ஆனால் வேதங்கள் சாதாரண மனுஷனுக்குள்ளது அல்ல, அது ஆச்சாரியன்மார்க்குள்ள ரெஃபரன்ஸ் புக்கு தான். அது எல்லா மனுஷனாலையும் படிக்க முடியாது. வேதம் என்ற வாக்குக்கு அறிவு என்ற அர்த்தம். நீ வேதம் படிக்க வேண்டும், வளர்த்த வேண்டும், நீ அறிவு சம்பாதிக்க வேண்டும், 4 பேருக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். அது ஃபர்ஸ்ட்ல உள்ள அனுகிரகமாக்கி இருக்கப்பட்ட பிரம்ம யஜ்ஞம். 2வது தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் என்றால் பூமியில் நமக்கு வேண்டியதெல்லாம் அனைத்தும் தரக்கூடியது தேவன்மார் தான். அந்த தேவன்மாரை தினமும் நீ அன்னம் கொடுத்து போட்ட வேண்டும். நீ தேவன்மாரை போட்ட வேண்டும், தேவன்மார் ஒன்னை போட்டுவார் அப்படின்னு படைத்த பிரம்மதேவன் சொல்லியிருக்காங்க. அதுதான் தேவ யஜ்ஞம். நம்மளை படைத்த பூமியில் நம்ம உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நமது முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி உண்டாகிறதுக்காக, அவருக்கு மோட்சம் சித்திப்பதற்காக நீ பித்ரு யஜ்ஞம் செய்ய வேண்டும். அது உன்னுடைய கடமைதான். அப்புறம் மண்ணில் நீ வாழும் இடத்தில் சரௌண்டிங்கில் ஒன்னே சார்ந்து வாழப்பட்ட மற்ற ஜீவஜாலங்கள், பட்சிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், மற்ற மிருகங்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா? ஒரு நேரம் நீ அவருக்கு அன்னம் கொடுக்க வேண்டும். ஒரு நேரமாவது அன்னமும் ஜலமும் கொடுக்க வேண்டும். அது பூத யஜ்ஞம். அப்புறம் மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் என்றால் திடீர்னு ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றாங்க, அவன் நமக்கு ரிலேஷனோ அல்லாமலோ இருக்கலாம். ஒரு நாள் அவனுக்கு தேவை இருந்தால் தங்கக்கூடிய வசதியும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவனை உபசரித்து சந்தோஷத்தோட திருப்பி அனுப்புறது. இது மனுஷ யஜ்ஞம். அதுக்கு யஜ்ஞம் என்றும் பேருண்டு. இதுல மற்ற மதக்காருக்கு வேண்டாதது எது இருக்கு சொல்லுங்க? ஒன்று இல்லை. இதுல மற்ற மதக்காருக்கு வேண்டாதது எது இருக்கு? ஒன்றும் இல்லை. புரிதல் இல்லை. தேவ யஜ்ஞம் செய்யும் போதுதான் மழை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. மழை வேண்டாத எந்த மதக்காரர் இருக்கு? எந்த ஜாதிக்காரன் இருக்கு? நிச்சயம் அல்ல. மழை பெய்யாமல் மண்ணில் விளவுண்டாகுமா? அன்னம் விளையுமா? விளையாது. அன்னம் வேண்டாதது யார் இருக்கு? சகல ஜீவராசிகளுக்கும் அன்னம். சகல ஜீவராசிகளுக்கும் அன்னமும் ஜலமும் இருந்தால் தானே வாழ முடியும், ஜீவிக்க முடியும் இல்லையா? எஸ். இனி உனக்கு ஜென்மம் தந்த முன்னோர்களுக்கு நீ ஆத்மசாந்திக்காக கர்மம் செய்ய வேண்டும். அது எல்லா மதக்காரும் செய்யத்தான் செய்கிறது. அதுதானே இதுலயும் சொல்லி இருக்கிறது, இல்லையா? இது எதுதான் அந்நிய மதக்காரன்னு வேண்டாதது சொல்லுங்க? புரிதல் இல்லாம தான் சொல்றாங்க. அப்போ அது வேண்டாம், சனாதன தர்மம் சரியில்லை என்று சொல்றது என்றால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம். நீ ஒரு விஷயம் நல்லதல்லே, அது கெட்டது என்று சொல்றதுக்கு முன்னாடி நீ அதை படிக்க வேண்டும். நம்ம புரிய வைக்க தவறிட்டோமோ? இதுதான் கரெக்ட். நமது ஆச்சாரியன்மார் இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கழிவுள்ள ஆளுகள் ரொம்ப கம்மி, அறிவுள்ள ஆளுகள் ரொம்ப கம்மி. ஆனா அறிவும் கழிவும் உள்ள ஆளுகள் இருக்காங்க, அவங்க சைலண்டா இருக்காங்க. அதுதான் காரணம். சனாதன தர்மம் மனுஷனு வேண்டியது, மனுஷனோட கடமைதான். அங்கு ஜாதியோ மதமோ இல்லை. தெய்வம் சிருஷ்டிச்சது ஒரே ஒரு மதம் தான், மனுஷ மதம். மனுஷனுடைய கடமை அதுதான் தெய்வம் சிருஷ்டிச்ச ஒரே ஒரு மதம். ஆனா ஜாதி 2, அதுவும் தெய்வத்தோட படைப்புதான். ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி, அப்படி 2 ஜாதி. ஒரே ஒரு தெய்வம், அதுதான் பரபிரம்மம்.
நாம் பார்க்கப்பட்ட எல்லா தெய்வங்களும், கணபதி பகவான், சுப்பிரமணிய பகவான், அம்பாள், சிவன், விஷ்ணு, இவை எல்லாமே அந்த பரபிரமத்தோட விவித ரூபங்கள் தான். உண்மையில தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறது. இதுதான் பைபிளிலேயும் சொல்லி இருக்கிறது. பைபிள்ல இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து யகூதனாக இருந்தது, கிறிஸ்டியானியே கிடையாது, யகூதனாக இருந்து யகூத மதம் வளர்க்கறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் யகூத மதத்திலே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று ஆராதிக்கிறது இல்லை. யகூத மதத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு பிரவாச்சகன். ஆனா இயேசு கிறிஸ்துவோட சிஷ்யன்மார் தான் கிறிஸ்து மதம் ஸ்தாபிச்சது. அவங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்க, நான் தெய்வபுத்திரன் தான், தெய்வம் என்று சொல்லலே, நான் தெய்வபுத்திரன் தான் என்று தான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து கடைசியில அவரை விசாரணை செய்யறதுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சப்பர் முடிச்சுட்டு பக்கத்துல உள்ள தோட்டத்தில் இருந்து அவர் தனியே இருந்து பிரே பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் சொர்க்கஸ்தனாய எங்களுடைய பிதாவே, நல்லா கவனிக்கணும், சொர்க்கஸ்தனாய எங்களுடைய பிதாவே, என்னுடைய பிதாவே அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய எல்லாருடைய பிதாவே அப்படின்னு தான். அப்ப பகவானின் படைப்பில் உள்ள எல்லாவரும் பகவானோட மக்கள் தான். நானும் தெய்வபுத்திரன் தான், நீங்களும் தெய்வபுத்திரன் தான், அடுத்தவரும் தெய்வபுத்திரன் தான். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது நான் தெய்வம் என்று சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? பிதாவே, அதுதான் பரபிரம்மம். பரபிரம்மம். முகமது நபி சொன்னாங்க அல்லாஹு, அதுதான் பரபிரம்மம். நமது தேவன்மார் ஆராதிக்கிறாங்க பராசக்தி, அதுதான் பரபிரம்மம். பராசக்தி என்று சொல்லப்பட்டது பரபிரம்மத்தோட பிரத்யட்சமான ரூபம். பராசக்தியும் சூரிய பகவானும் பரபிரம்மத்தோட பிரத்யட்சமான ரூபம். நம்ம இங்கே மடையன்மார் தான் 1000 தெய்வங்களை வச்சு பூஜிக்கிறாங்க. ஆனால் பரபிரம்மத்தோட பிரத்யட்சமாய சொரூபமாக இருக்கப்பட்ட சூரிய பகவானை ஆராதிக்கிறது உண்டா? ரொம்ப ரயர் தான். இப்ப குறைஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப ரயர் தான் இல்லையா? சூரியன் இல்லை என்றால் உலகம் உண்டா? இல்லை. உயிர் வாழ முடியுமா? முடியாது, முடியாது. இந்த பிரபஞ்சமே இல்லையே. அப்ப முதல்ல சூரிய பகவானை தானே, காணப்பட்ட தெய்வம் சூரிய பகவான் தான். அதையே ஆராதிக்கிறது இல்லை. ரொம்ப ரயர். சூரிய நமஸ்காரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி பண்றாங்க. நிச்சயமா, புரியுதா? அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய மூளை உள்ள ஆளுகள் ஆச்சாரியன்மார் ரொம்ப கம்மியாக இருக்கு. அறிவுள்ள நிறைய ஆளுகள் இருக்காங்க, மகாபண்டிதன்மார் இருக்காங்க, வேத சாஸ்திரங்களும் மத்திய சாஸ்திரமும் படிச்ச மகாமேதைகள் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பேசாம இருக்காங்க, இப்படி இருக்காங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொன்னா ஒண்ணும் நடக்காது. ஏனென்றால் இந்து மதத்துல மூட நம்பிக்கை ரொம்ப ஆழமா இறங்கி போச்சு, பறிச்சு மாற்ற முடியாத அவஸ்தையில. அதுக்கு காஞ்சி மடாதிபதி பெரியவா ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டில எங்க பார்த்தாலும் இந்த கருவா செடி இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கருவா செடி, கருவ மரமா, அது நிறைய இருக்கு. ரொம்ப பசுமையா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்கு ஏதாவது யூஸ் உண்டா? இங்கே உள்ள பூமியில உள்ள உரவும் ஜலமும் அது அப்படி நிலத்தடி நீரை உறிஞ்சிடும், எல்லாம் உறிஞ்சிட்டு பயங்கரமா வளர்ந்து வர்றாங்க. ஒரு வேலி கட்டுறதுக்கு கூட நல்லா இல்லையா? அதே மாதிரி அந்த மூட நம்பிக்கையே இங்கே உள்ள சில புத்திசாலிகள் யூஸ் பண்றாங்க. ஜனங்கள் நேரம் அங்க போயிட்டு அவருக்கு ஸ்துதி பாடி அவங்களுக்கு காலிலே விழுந்து இருக்கப்பட்ட காசெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு அந்த மூட நம்பிக்கையே அவங்க யூஸ் பண்றாங்க. இவங்க அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வராமலே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உண்மையான சனாதன தர்மம் என்ன, உண்மையான ஹிந்துத்துவம் என்ன, இது தெரியாமல் போய்விட்டது. மாசற்ற இந்துத்துவம், பியூர் இந்துசம் என்னன்னே தெரியல. ஆமா, ஆனா இப்ப இருக்கப்பட்ட ஹிந்து மதம் என்று சொல்லப்பட்டது 95% மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில அப்படி மூழ்கி போச்சு, ஆழ்ந்து போயிட்டாங்க. மூட நம்பிக்கையில ஆழ்ந்து போச்சு. அடுத்து ஜென்டரான பொதுவான வாழ்வியல் முறை சம்பந்தமா ஒரு கேள்விங்க ஐயா. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நேர்மையற்றவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்காங்க, நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளில் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்து ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து அவங்களுக்கு அப்புறம் அவங்க தலைமுறையும் ஓகோன்னு வாழ்ந்துடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா,
இந்த தர்ம சக்கரம், இந்த கால சக்கரம் கண்டிப்பாக மாறும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்முடைய முதுமொழி, பழமொழி, ஒரு பெரிய சொற்றொடர். இது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில், இந்தியாவில் இது புழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். ஆனால் இந்த தர்ம சக்கரம், இந்த காலச்சக்கரம், இந்த சூது கவும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், பின் தர்மமே வெல்லும்னு அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், இப்போ தர்மமே வென்ற மாதிரியே இல்லையே. அந்த சொற்றொடர் என்ன ஆயிட்டு, உண்மையிலே அந்த தவறு செஞ்சவங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட்டினஸே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து முடிஞ்சு அவங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையும் ஓஹோன்னு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கான தண்டனை தான் என்ன? இந்த தர்மம் வெல்லுமா? அந்த சொற்றொடர் என்ன ஆயிட்டு? இப்போ ஒரு ஊர்ல அதிகம் ஆளுகளும் குடிகாரன் ஆயிருந்தால், மது போடப்பட்டவன் ஆயிருந்தால், புதுசா ஒருவன் போயிருந்தாலும் காலக்கிரமத்தில் அவனும் மது போட ஆரம்பிக்கும் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு ஒரு 15 கூட்டுக்காரர் இருக்குன்னு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த மதுவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா காலப்பழக்கத்துல நீங்களும் அதை ஆரம்பிச்சிடும். உங்களே அவர் அப்படி ஆக்கி மாற்றும். நீங்க முயற்சி பண்றாங்க அவங்கள இப்படி உங்க லைனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனா அது நடக்காது. ஏன்னா அவங்க தான் அங்க மெஜாரிட்டி. அவங்களோட உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அதேபடி கொண்டு வந்துருவாங்க. இது கலியுகம். கலியுகம் என்றால் கலிபுருஷன் என்ற அசுரன் உலகத்தை வாழப்பட்ட காலம். கலியன், கலிபுருஷன், கலி புருஷன், இது கலியுகம். அந்த கலியுகத்தில் பூமியை, பூலோகத்தை, வையகத்தை ஆடுவது, பரணம் செய்கிறது, கண்ட்ரோல் பண்றது கலிபுருஷன் என்ற அசுரன் தான். கலிபுருஷன் என்ற அசுரன் கூட்டத்திலேயே குறை ஆளுகளை சேர்த்திருக்காங்க, குறை தீய சக்திகளை சேர்த்திருக்காங்க. அதுதான் பேய், பிசாசு, சாத்தான்மார், இவங்க எல்லாம் நடமாடிட்டு தான் இருக்காங்க கலிபுருஷனோட காலமாக இருக்கிறதுனால. இரண்டாவது, கலியுகத்தில் அவதாரங்கள் இல்லையே என்று சொல்லியிருக்காங்க. கலிக்கு பிரம்மதேவன் கொடுத்த ஒரு வரம் தான் இது. கலிக்கு மனுஷனோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அசுரனுக்கு, கலிக்கு, அதாவது உலகத்தை இப்போ பறிச்சு கொண்டு இருக்கப்பட்ட கலிபுருஷன் என்று அசுரனுக்கு மனுஷனோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் மனுஷனோட மனசில் புகுந்து சிஷ்டனாக இருக்கப்பட்டவனே துஷ்டனாக மாற்றி அவனை கொண்டு அவன் பேராசை உண்டாகிறது, அகங்காரம் உண்டாகிறது, டோட்டலா செல்பிஷாக மாறிவிட்டு தனம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேண்டுமானாலும் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு. அவன் மரணத்தை பற்றி திங்க் பண்றது இல்லை. நாளைக்கு எனக்கு ஒரு அழிவு இருக்கு, ஒரு மரணம் இருக்கு, அப்ப நான் சம்பாதிக்கப்பட்டது ஒன்னும் கொண்டு போக முடியாது என்று அவன் திங்க் பண்றது இல்லை. நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். நிச்சயமா கோடானு கோடி, பலேகாயிரம், அநேகாயிரம் கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே கொண்டு போக முடியாமல் வாழ்க்கையை இருக்க பலவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அந்த அசுரன், அதாவது கலிபுருஷன் என்ற அசுரன் மனுஷன் மனசை பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. அதனால மனுஷன்ல அகங்காரம், செல்ஃபிஷ் இவையெல்லாம் வளர்ந்து தனம் சம்பாதிக்கணும், தனக்கு சுகபோகங்கள் உண்டாகணும். அவன் என்ன இருக்கிறான் என்றால் மரணத்தை பற்றி திங்க் பண்றதே இல்லை. எல்லா காலமும் நான் இப்படி இருக்கணும், என்னுடைய சந்ததி பரம்பரைகள் எப்படி இருக்கணும், அதுக்காக அடுத்தவனுக்கு என்ன துரோகம் பண்றதுக்கும் நான் ரெடி, அப்படி இருக்காங்க. அது கலியுகத்தினோட ஸ்பெஷாலிட்டி தான். அப்ப அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் என்று இல்லையே, நமது கடமையை நாம் பண்ணியாச்சுனால். அப்போ அசுரன் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அசுரனே வெல்ல தேவன்மார்களுக்கு முடியாமல் இருக்கு. ஏன்னா பிரம்மன் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் பவர் தான் அசுரனுக்கு பிரம்மதேவன் கொடுத்தது. அதாவது 4 யுகங்களிலே கடைசி யுகத்தில் வையகத்தை ஆடக்கூடிய அனுகிரகம் எங்களுக்கு தர வேண்டும் என்று இவர் கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் ஆரம்ப யுக காலங்களிலே 3 உலகங்களை அசுரன்மார் தரிச்சிருக்கு. சொர்க்கம் உள்பட, தேவலோகம் உள்பட அசுரன்மார் தரிச்சிருக்கு. புராணங்கள் பார்த்தா தெரியும். அப்போ தேவன்மார் அசுரனை வென்றாச்சு, அவர் அசுரனை ஜெயிச்சாச்சு. அந்த காலத்தில் அசுரன் ஒரு வரம் கேட்டிருக்கு. கல்பாந்த அந்திய காலத்தில், கல்பாந்தியம் அப்படின்னா கல்பம் என்றால் 4 யுகங்கள், அதோட அந்திய யுகத்தில், அதாவது கலியுகத்தில் உலகை நரலோகத்தை, நரலோகம் என்றால் பூலோகம், வையகம், அதை பறிக்கக்கூடிய அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும், அவகாசம் எங்களுக்கு வேண்டும். பிரம்மதேவன் சொன்னார், ததாஸ்து,
பிரமதன் அப்படிதான், என்ன வரம் கட்டிருந்தாலும் கொடுத்துருவாங்க. எஸ். அதுபடி இப்போ அசுரன்மார் தான் பூமியை பறிக்கிறாங்க. அப்போ தர்மக்ஷயம் உண்டாகும், அதர்மம் வளரும். அது அசுர பரணத்தினால. அப்ப அந்த அசுர பரணத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நம்ம தேவன்மார்க்கு பவர் கொடுக்க வேண்டும். தேவன்மார்க்கு பவர் கொடுக்க வேண்டுமானால் அதுக்கு தெய்வம் சொல்லியிருக்கப்பட்ட, படைத்த காலத்தில் படைத்தவனே சொல்லியிருக்கப்பட்ட தேவ யஜ்ஞம் செய்ய வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞம் எல்லாமே செய்யணும். பஞ்சமகா யஜ்ஞத்தில் மிகவும் மிகவும் முக்கியமானது தேவ யஜ்ஞம் தான். அந்த தேவ யஜ்ஞம் செய்யும் போது தேவன்மார்க்கு பவர் உண்டாகும். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு, அங்கே உங்களுக்கு காவல்காராக 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானவர்க தான், உங்களுக்கு சம்பூர்ண ப்ரொடெக்ஷன் அவர் தான் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தா நிச்சயம் ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியும். ஒன்னும் பண்ண முடியும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ என்ன காப்பாத்துன்னு சொல்லியாச்சுன்னா, போடா அறிவு கட்டவனே, எனக்கே நீ சாப்பாடு தரல, உன்னை நான் காப்பாத்தணுமா? அப்படித்தானே நினைப்பாங்க. நிச்சயமா. அதே மாதிரிதான் தெய்வம் படைத்த நேரத்தில் சொல்லி இருக்கிறது, ஏ சனாதனா, உனக்கு மண்ணில் தீர்க்காயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம், சாந்தி, ஆனந்தம் எல்லாம் எப்போதும் இருக்க வேண்டுமானால் நீ இவரே தேவன்மாரே ஊட்ட வேண்டும். அதாவது தேவன்மாருக்கு நீ அன்னம் கொடுக்க வேண்டும். அப்பதான் அவருக்கு பவர் வரும், அப்பதான் அவரு நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம இப்போது பண்றது இல்லை. அதனால இந்த காலத்தில், அதாவது இந்த யுகத்தில் உலகத்தை பறிக்கப்பட்ட அசுரன் பவர்ஃபுல்லாக இருக்கிறான். அவன் நம்மளை போட்டு மனுஷனே அவன் பந்தாடுறாங்க. ஏனென்றால் மனுஷன் அசுரனை ஆராதிக்கிறது இல்லை, தேவன்மாரை தான் ஆராதிக்கிறது. தேவன்மாரையும் தெய்வங்களையும் ஆராதிக்கப்பட்டவன் தான் மனுஷன். அப்ப மனுஷனை கஷ்டப்படுத்தணும், அதிலே பார்த்து சந்தோஷிக்கணும். இதுதான் அசுரனோட எண்ணம். அதுக்காக நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதற்கான தீர்வு இந்த நேரத்தில் அசுரன் மட்டுமல்ல, தெய்வங்களும் நமக்கு, தேவன்மாரும் நமக்கு கஷ்டப்பாடு கொடுத்துட்டுதான் இருக்க. தேவன்மாரு கோபிச்சிருக்கு, உனக்கு அறிவில்லை, இதெல்லாம் பண்ண சொல்லி இருக்கு உன்னை படைச்ச தெய்வமே, புஸ்தகத்திலே எழுதியிருக்காங்க, நீ ஏன் அது பண்ணாம இருக்கு? அப்போ நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு தேவன்மார் கூட கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. தெய்வ கோபம், தேவ கோபம் மனுஷன் மீது இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம மாற்ற வேண்டும். சரிங்க. தெய்வ கோபம் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தை சந்தோஷிப்பிக்க வேண்டும். அப்ப நிச்சயமா தேவயக்ஷம் செஞ்சா பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். தேவயக்ஷம் செய்தால் கண்டிப்பாகவே கண்டினியூஸா செய்து வந்தால் உலகத்தில் சமாதானம் உண்டாகும். நிச்சயமா உலகம் சுபிட்சமாக இருக்கும். நிச்சயமாக அகால மரணங்கள் உண்டாகாது, மகா ரோகங்கள் உண்டாகாது. பழைய காலத்துல அப்படித்தானே? பழைய காலத்துல எத்தனையோ வருஷம் ஜனங்கள் ஜீவிச்சிருந்தாங்க, சுபிட்சமாக இருந்தது. காலாகாலத்தில் மழை பெய்யும், நிறைய விளைச்சல் உண்டாகும். அதுக்கு என்ன காரணம் என்றால், ராஜாக்கன்மாருடைய வர்ண காலத்தில் ராஜாக்கன்மாருக்கு ஒரு குரு இருக்கும், ராஜகுரு. அந்த ராஜகுரு அந்த உலகத்துக்காக, அந்த ராஜ்யத்துக்காக, அந்த ராஜாவுக்கும் குடும்பத்துக்கும் ஜனங்களுக்கும் எல்லாம் க்ஷேமம் உண்டாகிறதுக்காக தேவயஜ்ஞம் செய்து கொண்டே இருக்கும். அந்த தேவயஜ்ஞம் கண்டினியூஸா பண்ணிட்டு கொஞ்ச காலம் ஆகும் பொழுது அவருடைய அந்த ராஜ்யம் டெவலப் ஆகணும், வளரணும், அதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் நம்ம புராணங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள பரணாதிகாரிகள் என்று சொல்லப்பட்டது ராஜாக்கன்மாரோட பிரதிநிதிகள் தான். ஆனா அவங்க எல்லாம் அவங்களுக்கு வேண்டியது ரகசியமாக பண்றாங்க. ஆனா பரசியமாக எனக்கு ஒரு குரு இருக்கு, நாங்க இது பண்றோம் அப்படி சொல்றதுக்கு யாருமே விருப்பப்படுறதில்லை. எல்லாரும் ரகசியமாக பண்றாங்க. அதல்ல பரசியமாக பண்ணும், எனக்கும் என்னுடைய நாட்டுக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாக வேண்டும். நிச்சயமாக அற்புதமான ஒரு தீர்வு சொன்னீங்க. கலியுகத்தில் உள்ள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும்னு நம்புறேங்க. அடுத்து இப்போ அரசியல் சம்பந்தமான ஒரு கேள்வியா கேளுங்க. இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம கோலாச்சிக்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தையே நாங்கள் தான் பெரிய டெமோக்ரஸி அப்படின்னு ரொம்ப கோலாச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச இந்த ஜனநாயகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்காக, மக்களால், மக்களே, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இந்திய அரசியல் சாசனம்.
இதன் மூலம் இயங்குகின்ற இந்தியா இன்னைக்கு கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் அப்படின்னு பெரிய லெவலில் கரப்ட் ஆகிட்டு இந்தியாவோட ஒட்டுமொத்த சிஸ்டமே ரொம்ப கரப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள் வந்து இந்த அரசியலில் ஈடுபட முடியலை. உதாரணத்துக்கு அமெரிக்கா சூப்பர் பவர் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட அட்வைசர் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எலன் மஸ்க், ஒரு டெஸ்லாவுடைய சிஇஓ, ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி தான் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு அட்வைஸராக இருக்கார். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் பெரிய அட்வைசர் கமிட்டியாக இருக்கிறது பவர் பாயிண்ட் வந்து நரேந்திர மோடி, நம்முடைய பாரத பிரதமர். அவருடைய அட்வைசராக கிட்ட ரொம்ப பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா அம்பானி ரிலையன்ஸோட சிஇஓ, இன்னொரு பக்கம் அதானி குழுமம், பெரிய ஒரு கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ இவங்க தான் கோலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஐடியாலஜி தான் இந்தியாவாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஏழை எளிய மக்கள் இந்த அரசியலில் ஜொலிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சிஸ்டமே கரப்டாக இருக்குது. ஸோ இந்த கரப்டை வந்து நீக்கி ஒரு பியூர் இந்தியாவை மாறணும், கரப்ஷனே இல்லாத ஒரு இந்தியாவை மாறணும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தேவைகள், அடிப்படை கட்டமைப்புகள் நிறைய கிராமங்களில், இந்தியாவுடைய கிராமங்களில் கிடைக்காமலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரப்ட் இல்லாத ஒரு இந்தியாவை மாற்றுறதுக்கு சுவாமிஜிகிட்ட, குருஜிட்ட ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடியா ஏதாவது இருக்குங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக ராஜ்யம்தான் இந்தியா இல்லையா? நிச்சயமா. ஆனால் உண்மையில் இப்போ ஜனநாயகம் இருக்கா? இங்க இல்லை. இருக்கு, ஆனா இல்லை. பணநாயகம் தான் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இப்போதே எலெக்ஷன் காலம் தானே. ஆமாங்க இல்லையா? நீங்களும் ஏதாவது கட்சிக்கு வேண்டிய ஆளா இருக்கலாம். எனக்கு கட்சி ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா. அப்ப நான் கேட்கிறேன், எல்லா கட்சிக்காரனும் பணம் கொடுத்து தானே ஓட்டு வாங்குறீங்க? ஆமா, நிச்சயமா. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா கட்சிக்காரனும் பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க. ஆமா. இந்த அறிவுகட்ட மக்கள் ஓட்டு பண்ணும்போது ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க, அதாவது ஓட்டை விற்கிறாங்க இல்லையா? நிச்சயமாங்க. அப்ப கண்டிப்பா அவன் இதை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். நல்ல ஒரு பரணாதிகாரியை தேர்வு செய்து எடுக்கக்கூடிய மூளை உனக்கு இல்லை. உனக்கு யார் அதிகம் காசு கொடுக்கிறானோ அவன் கொலபாதகியா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த குற்றவாளியா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க அவனுக்கு ஓட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் கிடைச்சாச்சுன்னா அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் 5000 கோடி சம்பாதிக்கிறான். இது திங்க் பண்ணக்கூடிய மூளை என்னைக்கு உனக்கு வருதோ, அதாவது இந்த மக்களுக்கு வருதோ, அன்னைக்குதான் இங்க உண்மையான ஜனநாயகம் உண்டாகும். நிச்சயமா. பணம் வாங்கி ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க? சாலையில் மறியல் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. எனக்கு அது பண்ணல, இது பண்ணல. அது கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையே இல்லையே. நீ ஒரு ஓட்டு கொடுத்தாச்சு, அதுக்கு விலையும் வாங்கியாச்சு இல்லையா? நம்ம ஒரு பொருள் வித்தாச்சு, அதுக்கு காசு வாங்கியாச்சுன்னா அந்த பொருள் அவனுக்கு இஷ்டம் உள்ள வரைக்கும் யூஸ் பண்ணும். நீ அது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அர்ஹதை நமக்கு கிடையாது, அவகாசம் நமக்கு இல்லை. நிச்சயமா. அப்ப இப்போ அரசியல்ல வரப்பட்ட லீடர்ஸுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஏன்னா அவன் ஓட்டு விலை கொடுத்து வாங்கி இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். வேணுமா வேண்டாமா? ஆமாங்கய்யா, நிச்சயமா வேணும். இப்ப நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா நான் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், மக்களுக்கு கொடுக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு 5 கோடி ரூபாய். இந்த 5 கோடி ரூபாய் நான் எப்படி உண்டாக்கும்? ஒண்ணு கடன் வாங்குவாங்க, இல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்பாங்க. இந்த 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி பதவிக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆயிடுச்சுனால பதவிக்கு வந்தாச்சுன்னா என்ன புண்ணியம் பண்றதுக்கு பண்றாங்க. நிச்சயமாக. அப்ப இந்த 5 கோடிக்கு மேல 50 கோடி உண்டாக்கணும். அந்த 50 கோடி உண்டாக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் நான் 5 கோடி செலவழிக்கிறேன் இல்லையா? ஆமா. அப்போ இங்கே உண்மையில் ஜனநாயகமே கிடையாது. அரசியல் ரியல் எஸ்டேட் தான் நடக்கிறது. ரியல் எஸ்டேட் அப்படி தெரியுமா? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, வாங்கிட்டு அந்த அதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தானே ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்ல 2000 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா நல்லா இருக்கு, அந்த ஓனர் கிட்ட கேட்கும், விற்க போறீங்க? விற்க போறேன். எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய். சரி, அவன் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து வேற ஆளை பார்ப்பாங்க. வேற ஆளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சூப்பர் ப்ராப்பர்ட்டி, எனக்கு ரொம்ப வேண்டியது 25 லட்சம் ரூபாய் இருந்தா வாங்கிக்கோ. அப்ப உண்மையான ஓனருக்கு தெரியாது இந்த லேண்ட் யாரு வாங்க போறா, அதுக்கு உண்மையான அது அந்த சேல் பண்ணப்பட்ட அமௌண்ட் என்னன்னு தெரியாது. இவனுக்கு இந்த 10
லட்சம் ரூபாய் கையில வந்தாச்சு, 25 லட்சம் ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட்டுக்காரன் அது விட்டாச்சு. அதே மாதிரி தானே இன்னைக்கு அரசியல் பாருங்க. அதாவது அரசியல் சின்ன சின்ன பார்ட்டிகள் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்லாம நாடு நன்னாக்குறதுக்கு ஒண்ணுமில்லை. அப்போ கொஞ்சம், அதாவது கையில உள்ள காசு கொடுத்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியதுக்கு அப்புறம் எனக்கு 30% ஓட்டு இருக்கு, 50% ஓட்டு இருக்கு அப்படி நினைச்சிட்டு இந்த ஓட்டு வச்சு பெரிய கட்சி கிட்ட விலை பேசுறாங்க. பெரிய கட்சி என்ன பண்ணும்? இந்த சின்ன கட்சியை பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாங்க. நிச்சயமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவன் பெரிய லெவலுக்கு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்காம இப்படி பணம் எப்படி வரும்? 5 கோடி செலவு பண்ண எனக்கு 50 கோடி கிடைக்கணும்னா 50 கோடி கிடைக்கும் என்று எண்ணத்தினால தான் நான் செலவு பண்ணேன். அது எப்படி கொள்ளையடிக்காம எப்படி வரும்? எம்எல்ஏக்கு கிடைக்கிற சம்பளம் வச்சு சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப பெரிய கட்சி அந்த அளவுக்கு கொள்ளையடிப்பாங்க, சின்ன கட்சிகள் அவருக்கு தகுந்தபடி பேரம் பேசி வாங்குவாங்க. சுருக்கமா உங்களுக்கு தெரியாம உங்களை விற்கிறது தான் இன்னைக்கு உள்ள அரசியல். புரிஞ்சிருக்கோம்? நிச்சயமாக. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, இப்படி சொல்லலாமே, நீங்க இப்ப கம்யூனிஸ்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறீங்க, அவர் அதை வச்சுட்டு அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான். அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வரும்போது, அப்ப எலெக்ஷன்ல வந்து எங்களுக்கு எத்தனை சீட்டு வந்துருச்சு, அதாவது எத்தனை % ஓட்டு வந்திருக்கு, அந்த ஓட்டு வச்சு பெரிய கட்சிகிட்ட விலை பேசுவாங்க. எங்களுக்கு இவ்வளவு இருக்கு, இத்தனை % ஓட்டு இருக்கு, அதனால இத்தனை சீட்டு கொடு, இத்தனை கோடி அமௌண்ட் கொடு. அப்போ அப்படி சொல்லிட்டு நீங்க காங்கிரஸுக்கு எதிராகத்தான் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. நிச்சயமாக. புரிஞ்சிருக்கா? யதார்த்தம் தான். அப்போ உங்களுக்கு தெரியாம உங்களை விற்கிறாங்க. நிச்சயமாக. அதுதான் இன்னைக்குள்ள அரசியல். இது மாற வேண்டுமானால் இங்க ஏன் மாறாது? பாருங்க, எவ்வளவு பியூர் மேனாக இருந்தது காமராஜர் அரசியல், கரையில்லாத மனுஷனாக இருந்தது. அவரே எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார். ஏனென்றால் கலியுகத்தில் மனுஷனுக்கு புத்தியும் அறிவும் குறையும் என்று புராணங்கள் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு அது இல்லை. இப்ப இந்த காலத்துல, அதாவது இந்த எலெக்ஷன் காலத்துல, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 20, 3 நாளுக்கு அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது தேதி 20 தானே. இப்போ நம்ம இது கண்ணால பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. புரியுதா? அதை பத்தி ஓப்பனா சொன்னா பிரச்சனை ஆகுமோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். இப்போ நீங்க டாக்டர் இல்லையா? அப்படி கேள்விப்பட்டேன், டாக்டர் அப்படின்னு ஒரு ஸ்டாஃபை நீங்க எடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு நர்ஸ், உங்களோட கிளினிக்ல ஒரு நர்ஸை நீங்க எடுக்கிறீங்க, அந்த இன்டர்வியூக்கு வரும்போது நீங்க என்ன கேட்பீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குமோ? நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேன், உங்க கிளினிக்கு ஒரு வாட்ச்மேன் எடுக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குமோ? நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல உத்தியோகத்துக்கு போயாச்சுன்னா, டாக்டர் வேலை தேடி போயாச்சுன்னா, அங்க உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குமோ இல்லையோ? நிச்சயமா கேட்பாங்க. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவசியம் தானா? கண்டிப்பா. சின்ன ஒரு வேலைக்கு, இப்போ வீட்டுல ஒரு சமையல்காரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனே நீ இதுக்கு முன்னே எங்க வேலை பண்ணி இருந்தது, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குமோ இல்லையோ? நிச்சயமா. அப்பம் ஒரு நாடு பறிக்கணும் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ வேண்டாமோ? நிச்சயமா வேணும். அனுபவம் முக்கியம். எந்த விதமான அனுபவம் இல்லாத ஒரு ஆள், பேரு சொல்ல நான் விரும்பலை, சரிங்க, ஒரு ஆள் அரசியல்ல எந்த விதமான அனுபவம் இல்லை, ஒரு வார்டு மெம்பரா கூட இருந்தது கிடையாது, எந்த அனுபவம் இல்லை. நீ என்ன சிஎம் ஆக்கிக்கோ, உனக்கு நான் தேனும் பாலும் தர்றேன் அப்படி சொன்னா என்ன செய்யணும்? நீ முதல்ல போய் அரசியல் படிச்சுட்டு வாடா, அப்படித்தானே சொல்லணும். நிச்சயமா சொல்லணும். லட்சக்கணக்கான ஆளுகள் அவர் பின்னாடி போறாங்க. ஏன்? கண்கூடா பார்க்கிறோம். புத்தியும் அறிவும் இல்லை. அதுவும் இந்த என்ஜிக்கு, என்ஜின்னா என்ன தெரியுமோ? நியூ ஜெனரேஷன். ஆமா, அவங்க ஒரு புஸ்தகம் பார்த்து படிக்கிறாங்க, புஸ்தகம் பார்த்து படிச்சுட்டு பரீட்சை எழுதி வச்சு கேட்டா, நான் எம்ஏ காரன், நான் எம்பிஏ காரன், நான் சிஏ காரன் அப்படி சொல்றாங்க பிராக்டிகலா. ஆனா அந்த புஸ்தகம் வாங்கி அந்த புஸ்தகத்துல உள்ள படித்து பரீட்சை எழுதி அது அல்ல, அவனுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதுதான் நான் ஒரு வீடியோல சொல்லி இருந்தேன், அனுபவம் உள்ள கவர்மெண்ட் வரணும். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நான் டிஎம்கே காரே அப்படின்னு. நான் அப்படி ஒன்றும் கிடையாது, எந்த கட்சி எனக்கு இல்லை. ஆனால்
நாடு பறிக்க வேண்டுமானால் அனுபவம் வேண்டும். நிச்சயம். அதுதான் நான் சொல்றேன். அனுபவம் உள்ளவன் வேண்டும். அனுபவம் உள்ளவராலேயே சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப பாருங்க, மணிப்பூர்ல வருஷக்கணக்கான நடக்கிறது பிரச்சனை. அங்க சாந்தம் இல்லை, அசாந்தி இருக்கிறது. ஜனங்கள் பரஸ்பரம் அடிச்சு சாகுறாங்க, நிம்மதி இல்லை. அங்க அனுபவம் உள்ள ஒரு கவர்மெண்ட் இது இருந்தும் அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல தானா? நிச்சயமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் பிஜேபி தான். அப்படி இருந்தும் அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண அவரால் முடியவில்லை. அதே மாதிரி இன்னொரு சினிமா நடிகன் தான் யுக்ரைன் பிரதான மந்திரியாக இருக்கிறது, பிரசிடென்டாக 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க யுத்தம் நடக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணணும் தெரியல. அப்ப அரசியல் அனுபவம் வேணும். நிச்சயமாக அரசியல் அனுபவம் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். அதே மாதிரி முக்கியமா இதுக்கு வேணும். அதுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேனே. அதாவது என்னுடைய இந்த கையில நான் குளிக்கும் போது பன்னீர் ஜபம் பண்ணி தலையில ஊற்றும். அதாவது ஸ்நான ஜபம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ரோஸ் வாட்டர், பன்னீர்னா ரோஸ் வாட்டர். அது இந்த டாபர் ரோஸ் வாட்டர் தான் எனக்கு கொடுப்பாங்க. ரொம்ப வருஷமாக தான் பசங்க வந்தது ஓபன் பண்ணி, அந்த பாட்டில் ஓபன் பண்ணி தான் பாத்ரூம்ல வச்சிருக்கோம். ஒரு நாள் பார்த்தா அது ஓபன் பண்ணி வைக்கலை, சீல் உடைக்கலை. நான் அந்த சீல் உடைக்காம இருந்தது ஓபன் பண்றதுக்கு சாதாரணமா இப்படி வச்சா உடனே ஓபன் பண்ணும். நான் ரொம்ப டைட் பண்ணி இப்படி கஷ்டப்படும் போது நகம் கொஞ்சம் இலகி போச்சு. நகத்தோட ஒரு சைடு, புரியுதா? அந்த நகத்தோட ஒரு சைடு கொஞ்சம் இலகி போச்சு. சிம்பிளா லைட்டா பிளட் வந்துருச்சு. பரவாயில்ல, நான் குடிச்சுட்டேன். ஆனால் அந்த ஒரு பெயின் அப்படி இருந்துட்டே இருந்து. நான் டெய்லி 2 வாட்டி குளிக்கணும். அது காலையில குளினா 2 மணி நேரம் ஆகும். சில நேரங்கள் 4 வாட்டி 5 வாட்டி எல்லாம் குளிக்க வேண்டியதாக இருக்கும். அது அந்த பூஜைகள் நடக்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்கு. நிறைய டாக்டர் மாத காட்டியாச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு. அப்போ நகம் பாதி புண்ணா போச்சு, ரொம்ப டேமேஜா போச்சு. அந்த நேரத்துல எல்லாம் நான் போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசும்போது கை இப்படி வைக்கும். ஏன்னா அது யாராவது பார்த்தாச்சுன்னா ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும், இப்படி வைக்கும். இப்படி 8 வருஷ காலம். இந்த 8 வருஷ காலத்திலே 16 டாக்டரை பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு டாக்டரையும் காட்டும் போது அவர் உடனே இதை பார்த்துட்டு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, சிலவர் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் இது சர்ஜரி பண்ணணும் அப்படி கூட சொன்னாங்க. ஆனா சர்ஜரிக்கு மட்டும் நான் ஓகே சொல்லலை. ஏன்னா சர்ஜரி எனக்கே தோணுச்சு அது சர்ஜரி தேவையில்லாதது அப்படின்னு. ஆனா எனக்கு வலி தாங்கவும் முடியலை. அதாவது ஒரு 8.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போனேன். அப்ப கூட இருக்கப்பட்ட பையன் சொன்னார், இது இப்படி வச்சுட்டு இருக்காதீங்கோ, உங்களுக்கு சுகர் இருக்கு இல்லையா, அதனால நல்ல ஒரு டாக்டரை மறுபடியும் பார்க்கலாம். அப்படி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போயாச்சு. ஒவ்வொரு டாக்டர் பக்கத்துலயும் நிறைய கூட்டம் இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க இருக்கும்போது உள்ளே யாரும் போறது இல்லை, வெளியில நிறைய ஆளுகள் வெயிட் பண்றாங்க. உள்ள ரூமுக்குள்ள யாரும் போவாங்க, போர்டு வச்சிருக்க ஒரு லேடி டாக்டர் தான், ஆனா உள்ள யாரும் போறது இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வயசான அம்மா, ஒரு பாட்டி அப்படி உள்ள போச்சு. அப்ப நான் அந்த சிஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், அது யாரு? அப்ப அவர் சொன்னார், அது டாக்டர். அதான் டாக்டர் அப்படின்னு. ஆஹா, செருப்பக்காராக இருக்கப்பட்ட பல பேரை பார்த்து அவர் பார்த்துட்டு இது குணம் ஆகலை. அப்புறம் இந்த அமைச்சி இந்த பாட்டு இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பையன் கிட்ட சொன்னேன், வேண்டாம் நமக்கு போயிடலாம். அப்ப பையன் சொன்னான், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, 2 hours அங்க இருக்கேன், பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு. உள்ள போயாச்சு. உள்ள போனதும் அவங்க உட்கார சொன்னாங்க, உட்கார்ந்தாச்சு. கொஞ்சம் பக்கம் எல்லாம் ரொம்ப நிதானமா அவங்க கேட்டாச்சு, விஷயங்கள் பூரா நிதானமா கேட்டாச்சுன்னா எத்தனை டாக்டரை பார்த்தாச்சு, எத்தனை காலமாச்சு, என்னென்ன மருந்து சாப்பிடாது, பையன் லிஸ்ட் வச்சிருக்கான், இதெல்லாம் காட்டியாச்சு. எல்லாம் நிதானமா பக்கத்துல கூப்பிட்டு வச்சு அந்த கையெல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு இந்த டாக்டர் இந்த நர்ஸு கிட்ட என்னமோ சொன்னாங்க. இந்த நர்ஸ் வெளியில போயிட்டு ஒரு லென்ஸ் கொண்டு வந்தாங்க. லென்ஸ் பக்கத்து ரூம்ல எங்க இருந்தோ ஒன்னு லென்ஸ் ஒரு 5 minutes அவர் வந்தாங்க. அப்புறம் இந்த அம்மா அந்த லென்ஸ் வச்சுட்டு கை இப்படி நல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் குளிப்பீங்க, எத்தனை வாட்டி குளிப்பீங்க? அப்ப நான் சொன்னேன், அட்லீஸ்ட் 2 time குளிப்பேன், ஆனா சில நேரத்துல 5 வாட்டி குளிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது அஷ்டமி அன்னைக்கு 5 வாட்டி குளிக்கிறோம். அப்படி காலையில உள்ள குளி 2 மணி நேரம் இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இங்க ஒரு சின்ன ஹோல் இருக்கு,
அந்த ஹோல் வழி நீங்க குளிக்கும் போது ஜலம் உள்ள போகுது. அந்த ஜலம் உள்ள போய் டோட்டலா புதுசா வரப்பட்ட நகம் டேமேஜ் ஆகி வந்து கொண்டே இருக்கு. அதனால நீங்க குளிக்கிறது கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப நான் சொன்னேன் அது முடியாது, குளிக்காம என்னால இருக்க முடியாது, 2 டைம்ஸ் குளிச்சுதான் ஆகணும். சரி, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். புதுசா இதுக்கு மருந்து மாத்திரை ஒண்ணுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு மருந்தும் தரப்போறது இல்லை, மாத்திரையும் தரப்போறது இல்லை, இன்ஜெக்ஷன் ஒன்றும் வேண்டாம். இந்த ஆபரேஷன் செய்யப்பட்ட கிளவுஸ் அது அவங்களே காட்டி தந்தாங்க. இப்படி டாக்டர்மார் போடுவாங்களே சர்ஜரி கிளவுஸ், அது காட்டிட்டு அதே அந்த ஃபிங்கர் அதை அப்படி கட் பண்ணிட்டு இங்க ஒரு உரையா போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, போட்டுட்டு குளியுங்க. அந்த குழியோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 3 மாசம் இதை கண்டினியூஸா பண்ணுங்க. இப்ப மருந்து மாத்திரை ஒன்றும் வேண்டாம், அந்த ஜலம் உள்ள போகாம இருந்தா போதும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அது ஃபாலோ பண்ணேன். 100% எனக்கு கியூர் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். புரியுதா? சிம்பிளான ஒரு விஷயம். பெரிய டாக்டர்மார் ஃபாரின் கண்ட்ரில இருந்து எல்லாம் வந்து பாக்குறேன்னு சொல்லி அவங்களே போய் பார்த்தேன். அவங்களும் பார்த்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அனுபவம் அது ரொம்ப முக்கியம் தான், ரொம்ப முக்கியம். சிம்பிள் ஒரு விஷயத்துக்கு அது தேவை இருக்குன்னு சொல்லும் பொழுது ராஜ்யம் பறிக்கிறதுக்கு வேண்டுமோ வேண்டாமோ? நிச்சயமா வேணும். இல்லை என்றால் நாடு சீரழிஞ்சு போயிடும். அது திங்க் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கணும். இல்லைன்னா நீ எதுக்கு படிக்கிறீங்க? இப்ப நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு உத்தியோகம் வாங்கணும், நல்ல ஒரு உத்தியோகம் வாங்கணும், ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் செட்டில் ஆகணும், அப்பா அம்மா வயசாகும் போது ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறணும். அது ஒண்ணும் மனுஷத்தம் அல்ல. முதல்ல நான் யாரு, என்னோட குடும்பம் என்ன, என்னுடைய நாடு என்ன, இதெல்லாம் திங்கிங் உண்டாகணும். அது உண்டாக வேண்டுமானால் அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய குரு கடமை வந்து இந்த ஆத்மீயம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட புரோகிதன்மார்க்கு இருக்கு. ஆனா மடாதிபதிகள் என்று சொல்லப்பட்டவரும் புரோகிதன்மாரும் எல்லாம் ஆத்மீயமே தெரியவில்லை. அப்புறம் எப்படி பௌதிகம் சொல்லிக் கொடுக்க போறாங்க? அதனால முதல் பௌதீகம், பௌதீகம் என்ற செடியில் பூக்கப்பட்ட பூவுதான் ஆத்மீயம். முதல் பௌதீகம், அதுக்கு அப்புறம் தான் ஆத்மீயம். இவங்க எல்லாம் நேர ஆத்மீயத்துக்கு போறாங்க. புரியுதா? நிச்சயமா நான் சொல்றது நல்லா புரியுதா? நிச்சயமா மோர் தென் எனஃப். ஆக்சுவலி குருஜியோட வாழ்க்கையின்படி ஜனநாயகத்துல மக்கள் தன்னுடைய வாக்குகளை விற்பதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகளை இழந்து விடுறாங்க. எனவே இந்த வாக்குகளை விற்க விடாமல் தடுத்து ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இதுதான் கான்செப்டை சுவாமிஜி குருஜி சொல்றாங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, கோடி நமஸ்காரம். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, ஆயுஷ்மான் பவா. குருஜி கொஞ்சம் பேசலாமா? கலந்துரையாடல் நிகழ்வின் மூலம் குருஜியிடம் பல்வேறு விதமான கேள்விகள், அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்வியல் முறை சம்பந்தமான பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன. அதன் மூலம் முத்தாய்ப்பான பல பதில்களை நாம் கேட்டோம், அறிந்தோம். மிகவும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஜனநாயகத்தில் மக்களின் வாக்குகளை விற்பதன் மூலம் ஜனநாயகத்தை, அவர்களுடைய தார்மீக உரிமைகளை, மக்களின் உரிமைகளை இழந்து விடுகின்றனர். எனவே கடுமையான சட்டங்கள் கொண்டு வருவதன் மூலம், தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் மக்களினுடைய வாக்கள் விற்பதை தடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை, அரசியல் முன்னெடுப்பை குருஜி அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கார்கள். எனவே குருஜி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.